அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடிகை விந்தியா தமிழக திரைப்படத்தின் கவர்ச்சி நாயகிக்கு இந்த வீடியோ. ஏன்னா அது குடும்ப பாங்கான படத்துலேயே அந்த பொண்ணு நடித்ததில்லை. முக்கால்வாசி பார்த்திங்கன்னா 2 பீஸு பிட்டு படத்தில் தான் நடிச்சிருக்கு. எந்த சொல்லிக்கொள்ள கேரக்டரில் நடிக்கலை. அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஏடிஎம்கேல மேடை பேச்சாளராக உட்காந்து நீ நடித்தது மாதிரியே எல்லாரையும் பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த அம்மாவுக்கு இப்படி வீடியோ போடுறது தான் ரைட்டு, சரிங்களா? ஆனால் ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம், பெரிய பெரிய ஜாம்புவான்கள்லாம் வந்து நான் அரசியல் பண்ண நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் எல்லா நடிகர்களையும் குத்தம் சொல்ல. ஏன்னா எல்லாருமே வந்து கேப்டனோட சொந்தங்கள். அதனால் எல்லா நடிகையும் குத்தம் சொல்லலை. ஒரு சில அறவேற்காடுகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கூத்தாடுறது மட்டுமே பொழப்பாக வச்சுக்கிட்டு அது வந்து மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் நடித்த படமும் அறகுறை, தானும் அறகுறை, போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் அறகுறை, ஆனால் எல்லாமே அறகுறையாக இருந்துட்டு, ஆனால் இதுக்கு வந்து மக்களுக்கு புத்தி சொல்லுது, அடுத்தவனுக்கு புத்தி சொல்லுது. எப்படி இருக்கு? அதாவது தான் முதுகையே இப்போ ஒழுங்காக கழுவ முடியலையா, இது வந்து சமுதாயத்து முதுகை கழுவி விட்டு இது போய் திருப்திப்படுத்த போதான். காசுக்காக தன்னுடைய உடம்பை அடுத்தவனுக்கு காட்டி பொழப்பு நடத்தி பொழைக்கிற நீ எல்லாம் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணுற. இன்னொன்று, கேப்டன் குடும்பத்தெல்லாம் பற்றி நீ தரக்குறையாக பேசுகிற. விந்தியா அவர்களே, ஒசூர் சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒசூர் சம்பவத்தில் திருப்பி ஞாபகப்படுத்துகிறோமா, இல்லை அந்த லாட்ஜ் ஓனரை கூப்பிட்டு ஏதாவது பேசணும்னாலும் சொல்லுங்கள், அவரையும் விட்டு நாங்கள் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம். புரியுதா? ஒழுக்கம், நன்னடத்தை, இதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு சற்றும் உனக்கு அருகதே கிடையாது. புரியுதா இல்லையா? நீ எல்லாம் அதை பற்றி முதல்ல அந்த வார்த்தையெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணவே கூடாது. முதல்ல அந்த வார்த்தையெல்லாம் எதுக்கு நீ யூஸ் பண்ணுறேன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியுதா? என்னமோ அரசியல், கூட்டணி, இதெல்லாம் பற்றி நீ பேசி நாங்கள் கேட்குற லெவலுக்கு எவ்வளோ கேவலமாக போச்சு பற்றி அரசியல். காசுக்காக போய் ஒருத்தரோட இருந்தோமா அப்படின்னு இருக்கிற ரகம்லாம் நீ அதே மாதிரி ரகம். நீ என்னடானா நீ அரசியல் கற்றுக் கொடுக்குற. அதான் கொடுமை என்னென்னா, இப்போ இது ஏடிஎம்கே தலைமைக்கு வந்து இப்போ பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். யாரை வச்சு என்னென்ன பேசுறதுன்னு தெரியாமல் அத்தனையும் வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன அண்ணாதான் உனக்கு வந்து மேடை பேச்சாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உன்னோட நடிப்பு எல்லாத்தையும் பார்த்தாலும் அவங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு தராதனாலாமல் ஏடிஎம்கேல போஸ்டிங் கொடுப்பாங்களா உனக்கு? எப்போவுமே கேப்டன் வந்து பெண்களெல்லாம் மரியாதையாக பேசுன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் எங்கள் அண்ணியாரையும் அதான் சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியில் உள்ளவங்க யாருமே வந்து தடம் மாறி இதெல்லாம் பேசவே மாட்டாங்க, வார்த்தைகள்லாம் பேசவே மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வளர்ந்து வந்த வளர்ப்புங்கிறது கேப்டன் அண்ணியாரோட வளர்ப்பு. அதனால் நாங்கள் யாரையுமே தரக்குறைவாக பேசுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. சரி விடு, உன்னோட சினிமா வாழ்க்கையை பற்றி பேசியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒசூர் லார்ஜ் சொல்லும் உன்னோட சினிமா வாழ்க்கை என்ன, அன்றைக்கி கேப்டன்லன்னா உன்னை என்ன பண்ணியிருப்பானுங்கிறத ஒசூர் எல்லாமே தெரியும். அன்றைக்கி கேப்டன்னா வாழ்க்கைக்கு மூடு விழா பண்ணியிருப்பானோ விபச்சார கேஸை போட்டு. அன்றைக்கி கேப்டன் நடானா உன்னை காவாந்து பண்ணி விட்டார். அதனால் ஒரு பேர் இல்லாமல் நீ வந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டு நீ இப்படி பேசிகிட்ருக்க. இப்படி உன்னோட சினிமா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு வருவோம். அதாவது அரசியலுங்கிறது என்னங்கிறது முதல்ல உனக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? மேடையை கொடுத்ததுனால நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சி பேசுகிறியாங்கிறது புரியலை. புரியுதா? யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பற்றி பேசுகிறோம், கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தெரியாதவனெல்லாம் பற்றி நீ என்னமோ பெரிய உயர்வாக பேசிக்கிட்டு இருக்க. எடப்பாடின்றவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரா? இல்லை, சசிகலாவின் காலில் விழுந்து பதவி பெற்று அதன் மூலியம் முதல்வரானவர். புரியுதா? தான் கட்சியில் உள்ளவனையே அரவணைக்க தெரியல, கட்சியை விட்டு எல்லா பேரும் ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, அதையே அரவணைக்க தெரியாதவர். அவர் கட்சியில் இருந்துக்கிட்டு நீ என்னடானா என்னமோ கட்சியை தூக்கி பிடிச்சி நிமித்துற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதாவது ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னடா இந்த சீசன் வந்தால் கடைக்கு கடை, திருவிழா வந்தால் கடைக்கு கடை இது போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடை போடுவாங்க. எதுக்கு போடுவாங்க தெரியுமா?
தன்னோட நலனுக்காகவும் வர மக்கள், நம்பி வர மக்கள் விலை குறைந்த விலையில் ஏதாவது வாங்கிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிகள் கடையை இருப்பாங்க. புரியுதா? நான் இதை எதுக்கு உதாரணமாக சொல்கிறேன்னா, ஒரு கட்சின்னு வரும்போது, கூட்டணின்னு வரும்போது அந்த இதில் சரியாக கொள்கை சரியாக வரல, எங்களுக்கு அந்த கொள்கை கரெக்டாக வருதுன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையின் அடிப்படையில் போவோம். பணத்தின் அடிப்படையில் போகிற பழக்கம் கேப்டன் குடும்பத்துக்கு கிடையாது, அந்நியாருக்கும் கிடையாது. புரியுதா? ஏன்னா அவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா முதிர்ந்த அரசியல்வாதி. புரியுதா? நீ யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அரசியல்வாதிகிட்ட பிச்சை எடுத்து திங்கிற பிச்சைக்கார நாய். புரியுதா? மேடை பேச்சாளர், அதாவது இவங்களை பற்றி பேசு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் சொல்கிறாங்கன்னா அதை பற்றி நீ பேசிட்டு இறங்கணும். புரியுதா இல்லையா? அரசியல் கட்சி நடத்துகிறவங்களுக்கு தான் அதோட வழி என்ன, அதோட இது என்ன அப்படிங்கிறது புரியும். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சையாக சொல்லப்போனால் ஒரு புருஷனோட குடும்பம் நடத்துகிறவங்களுக்கு அந்த வழி குடும்பம்னா என்ன அப்படின்னு தெரியும். புரியுதா? லாட்ஜுக்கு போய் அந்த வார்த்தையை என் வாயில் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சட்டம் படித்தவன், அந்த வார்த்தை என் வாயில் வரக்கூடாது. லாட்ஜாக போய் அப்படி இருக்கிறவங்களுக்கு அது புரியாது. புரியுதா? அந்த மாதிரி கேட்டகிரி நீ. ஏன்னா ஒரு புருஷனோட குடும்பம் நடத்தியிருந்தால் அதோட வழி என்னங்கிறது தெரியும். அது உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்தை நடத்துகிறவங்களுக்கு தான் அதோட அருமை புரியும். அதாவது ஒரு கட்சியும் சரி, ஒரு குடும்பமும் சரி, அதை எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும். கட்சியில் குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்களா, கட்சியில் 5000 பேர் இருப்பான். அவங்கள எப்படி அரவணைச்சு கொண்டு போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது அந்நியாருக்கு தெளிவாக தெரியும். புரியுதா? அங்கே கடையை வச்சாங்க, இங்கே கடையை வச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ பேசுகிற பேச்சு எப்படி தெரியுமா இருக்குது? வாயில் என்ன அசிங்கமாக வந்துடும். அது சோஷியல் மீடியாவும் போது இன்னொன்று நான் படித்த படிப்புக்கு அப்படி பேசுகிறது அழகாகவும் இருக்காது. புரியுதா? அதாவது ஆசை என்னென்னு கேட்டிங்கன்னா, திரைத்துறையில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிரபலமாகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு பேச்சாளர் ஆயிடுறது. அதாவது அவனுக்கு அரசியலும் தெரியாது, ஒரு இங்கிதமும் தெரியாது, ஒரு நாகரிகமும் தெரியாது, ஒரு பண்பாடும் தெரியாது, ஒரு கலாச்சாரமும் தெரியாது. ஏதோ காங்கின காசுக்கு இவனை திட்டணும் அவனை திட்டணுங்கிறது தான் ஒரே குறிக்கோள். புரியுதா? அந்த மாதிரி தான் போத்த அழிஞ்சான். நடிப்பு உச்சத்தில் இருந்து நகைச்சுவை நடிகர் ஒருத்தன். தேவையில்லாமல் கேப்டனை பற்றி பேசி தான் அவனுக்கு வாழ்க்கையே போச்சு. புரியுதா இல்லையா? ஏன்னா கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்கார். யார் நல்லது பண்ணியிருக்கா, யார் கெட்டது பண்ணியிருக்கா, என்ன ஏது எல்லாத்தையும் கடவுள் ஒருத்தரை பார்த்துட்ருக்காரு. புரியுதா? எவனால் வாழ்ந்தோம், எவனால் வீழ்ந்தோங்கிறதெல்லாம் கடவுள் பார்த்துட்ருக்காரு. அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ எல்லாம் அதாவது சொல்கிறேனே, குலைக்கிற நாய் என்றைக்குமே குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும், கடிக்கிற நாய் என்றைக்குமே கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா ரோட்டில் நடக்க முடியாது. புரியுதா? சொல்ல போனால் நீ குலைக்கிற நாய். புரியுதா? உன்னால் எதுவும் முடியாது. ஒரு மேடை போட்டானோன்னா அந்த மேடையில் நட்சத்திர பேச்சாளர் விந்தியா அப்படின்னு போடுவான். அது எத்தனை காலம்? கொஞ்ச காலம் தான். உன்னை விட யாராவது நல்லா பேசுகிறவங்க வந்தாங்கன்னா ஒன்றை தூக்கிட்டு அதே இடத்துல வேற ஒருத்தரை போட்டுருவான். புரியுதா? என்ன நீ திரைப்பட நடிகைங்கிறனால கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒன்று தூக்கி மேடையில் பேச விட்டுட்டுருக்கிறானுங்க. இதுதான் வித்தியாசம். இதுவும் உனக்கு நிரந்தரம்லாம் கிடையாது. புரியுதா இல்லையா? என்றைக்கு நீ தூக்கி எறி அப்படி வாங்கிறது உனக்கே தெரியாது. ஆனால் அந்நியாரோட பதவி அப்படி கிடையாது. புரியுதா? பொதுச் செயலாளர், எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் எங்கள் அந்நியார். புரியுதா? அவங்க தான் நினச்சா யாரையாவது தூக்க முடியும், இது பண்ண முடியும். புரியுதா? அதனால் அரசியலை பற்றி பேசுறதுக்கெல்லாம் முதல்ல உன் தகுதியை முதல்ல நீ வளர்த்துக்கோ. புரியுதா? மேடையில் கத்த சொல்கிறாங்கிறதுனால நீ கண்டதையும் கத்துறதுக்கு இது ஒரு இது கிடையாது. பொது மேடையில் எப்படி பேசுகிறதுன்னு கூட உனக்கு தெரியல. ஏதாவது ஒரு 5-6 நடிகர்கள்லாம் வேற வச்சு பேசியிருக்கேன், அவர் இவருன்ட்டு. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோ, ஒன்று எதிர்கட்சி விமர்சனம் செய்கிறதுக்கு தான் ஒன்று வச்சுருக்காங்களே தவிர அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு ஒன்று வைக்கல. நீ பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே தப்பாக இருக்குது. புரியுதா? முதல்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து முதல்ல படி. அரசியல் வரலாறு அப்படின்னா எப்படி முதல்ல அரசியலில் நாகரிகமாக பேசியிருக்காங்க எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உன்னோட ஸ்ட்ராட்டஜிகளை மெயின்டைன் பண்ணலாம். அதை விட்டு சும்மா தற்கொலை தினமாக உட்காந்துக்கிட்டு அதை பண்ண இதை பண்ண அப்படி இப்படின்ட்டு, அதுவும் எங்கே போய் உட்காந்துருக்க? துரோகத்தின் உச்சத்தின் உள்ள கட்சியில் போய் உட்காந்துருக்க. என்ன என்னமோ நேர்மையாக சந்தித்து நேர்மையாக முதல்வராகி நேர்மையாக மக்களை பார்க்குற மாதிரி நேர்மையாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற மாதிரி. இப்போ நடக்கிற ஆட்சி எதிர்கட்சி தலைவர் லட்சணம் தான் கரெக்டாக தெரியுது. ஆளுங்கட்சிக்கு ஜிஞ்சி அடிச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக போய் உட்காந்துருக்கிற லட்சணம் தான் எல்லாருக்குமே தெரியுது இல்லை?
அப்படி இருந்தவர்கள் எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் அவர்கள் உண்மை நேர்மைன்னா நேர்மை, அதுக்கு மாறாக எது இருந்தாலும் கூட்டணியாவது அதாவது தூக்கி என்று வெளில வந்தவர், அந்த குடும்பத்தில் வந்த பெண்மணி அவங்க. அதனால் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும், தொண்டர்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. சரி, இந்த கூட்டணி போனதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நாட்டில் ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டு போச்சு, அது ஏற்பட்டு போச்சு. அந்த குடும்பம் எப்படி தெரியுமா, எந்த இடத்துல போய் இருந்தாலுமே நல்லது செஞ்சே பழக்கப்பட்ட குடும்பம், புரியுதா? அதனால் அந்த குடும்பத்துக்கு நல்லது தான் சீக்கிரத்தை தவிர யாரும் கெட்டது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்நியாரும் அதே வழியில் வந்தவங்க, அதே வழியில் கேப்டன் வழியில் வந்து அந்த நல்லதை மட்டுமே பண்ண தெரிஞ்சவங்க, புரியுதா? நீ எல்லாம் அந்த குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு எல்லளவும் தகுதி இருக்கா, இல்லை எல்லளவும் அருகதை இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசு. உனக்கெல்லாம் அதாவது அந்த குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு முதல்ல உனக்கு தகுதியே முதல்ல கிடையாது, புரியுதா இல்லையா? உன்னோட நடிச்சிருப்பாங்கல்ல சக நடிகைகள், அவங்க யாராவது வாய் திறக்கிறாங்களா? பற்றியா? திறக்க மாட்டாங்க. ஏன்னா கேப்டன் குடும்பமும் கேப்டன் அந்நியார் குடும்பமும் இப்போ தெரிஞ்சவங்க எல்லாருமே, அதெல்லாம் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க. உன்ன மாதிரி சில தற்கொலை நாய்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காசுக்கு ஆசைப்பட்டு யாரை தூத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்திக்கிட்டு இருக்கு, புரியுதா இல்லையா? முதல்ல ஒன்றை நீ நிதானமாக இருக்க பார்த்துக்கோ. அப்புறம் ஒசூர் லாஜி கதையெல்லாம் இழுத்து விட்டோம்னா இது இன்னும் நாறிக்கிட்டு இருக்கும், புரியுதா இல்லையா? முதல்ல தன்னோட ஒழுக்கம் எது, தன்னோட நிலைமை எது அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் ஏதாவது வார்த்தை யூஸ் பண்ணி அது நாளைக்கு கெட்ட வார்த்தையில் போய் நின்றுக்கிட்டு இதெல்லாம் தேவையா? அரசியல் மட்டும் பேசுமா. அவங்க கடை விரிக்கிறாங்க, இவங்க கடை விரிக்கிறாங்கன்னா உன்ன மாதிரி வேணாம், அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் சொல்கிறேன், எல்லாமே இப்போ நான் வந்து சட்டத்துக்கு மீறி பேசக்கூடாது. கேப்டன் ஐயா அவர்களும் அந்நியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களை வந்து எப்போவுமே பெண்களாக பேசுங்க, தப்பாக பேசுனாங்கன்னா பதிலடி கொடுங்க, ஆனால் தவறான முறையில் யாரையுமே பேசாதீங்கன்னு இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் தெரிஞ்சவங்க. ஒரு பெண்ணை சமூகத்தில் இழிவாக பேசக்கூடாது, ஏன்னா நம்மளும் ஒரு பெண் அரசியல் தலைவராக இருக்கும், பேரும் புகழும் இருக்கும், உச்சத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க என்ன அறிவுரை கொடுக்குறாங்கன்னா, பெண்களையும் யாரையுமே தவறாக பேசாதீங்க, பெண்களையும் சரி ஆண்களையும் சரி, பதிலடி கொடுங்க, அவங்க கொடுக்குற வீடியோவுக்கு பதிலடி கொடுங்க, ஆனால் அவங்கள தப்பாக விமர்சனம் பண்ணாதீங்கன்னு ஒரு மனிதாபிமானத்தை சொல்கிறாங்க. அந்த மனிதாபிமானம் இதெல்லாம் இந்த நாய்களுக்கு சுத்தமாக கிடையவே கிடையாதுன்னு நாங்கள் சொல்லவும் சொல்லிட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டோம், மரபு வீடு என்ன வேணாலும் பேசிட்டோம், நம்ம வந்து கேப்டன் வளர்ப்பு, நீங்கள் ஏன் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அம்மாவாக அந்த ஒரு அட்வைஸை எங்களுக்கு கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அதனால் தயவுசெய்து காப்பாற்றிக்கிங்க. மானம் மரியாதைன்னு ஒன்று இருக்குது, அதை மீறி போனீங்கன்னா அப்புறம் எக்கச்சக்கமான வார்த்தைகளை, எங்களோட வார்த்தைகளை உங்களால் தாங்க முடியாத லெவலுக்கு வரும், புரியுதுங்களா? நாங்கள் ஏதோ மாண்பை காவாந்து பண்ணோம், அவங்க சொல்கிறதுக்கும் கட்டுப்படணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அமைதியாக இருந்துகிட்ருக்கோம். இதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா இந்தியா உனக்கு நல்லது. இனிமேல் மேடையில் நீ அந்நியாரையோ இல்லை யாரையாவது எங்கள் கட்சிக்காரர்களையோ எங்கள் கழகத்தையோ நீ தப்பாக பேசினீன்னா அப்புறம் இப்போ ஆரம்பத்துலேருந்து ஒசூர் லார்ஜி கதையிலேருந்து அப்புறம் படங்கள்லாம் இருக்குது, ஒரு 2 படம் இருக்குது. அந்த சங்கதியெல்லாம் நான் சொல்லக்கூடாது கும்பகோணத்தில், அதெல்லாம் போடுற லெவலுக்கு ஆயிரம். சரியா? அதனால் வேண்டான்னு நினச்சிட்டு இதோட உனக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக அதை போடுறேன். இதோடு நீ முடிச்சுக்கிறது உனக்கு நல்லது. இதுக்கு மேற்கொண்டு நீ அந்நியாரை பற்றியோ யாரை பற்றியோ தப்பாக பேசினால் விமர்சனங்கள் உனக்கு வேறு மாதிரி இருக்கும். சரியா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.